எப்ப பண்ணுவான்னு யாராலையும் கணிக்க முடியாது. அவனை உள்ள தூக்கி போட்டாங்கன்னு சொன்னாதான் நான் நிம்மதியாவேன். எப்போ இல்ல என்னாச்சு? அவனை ஜெயில தூக்கி போட்டீங்களா? அந்த முத்துப்பாண்டியனை என்னமோ நினைச்சுட்டேன். அவனை ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். அப்பன்னு கூட பார்க்காம மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க அப்பா தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாம்ல. இப்பதான் அவன் மேல எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்பனே முருகா, காப்பாத்திட்டப்பா. போயிட்டானா? உள்ள போயிட்டானா? இனிமே நானும் என் பிள்ளைங்களும் நிம்மதியா இருக்கலாமா? அத்தை, நீங்க கும்பிட்ட முருகன் எப்படி அத்தை உங்களை கைவிடுவாரு? 20 வருஷமா கண்ணை மூடிட்டு இருந்தாரு, இப்பதான் கை கொடுத்திருக்காரு. ஒண்ணு மட்டும் புரியுது அத்தை, தெய்வம் நின்னு கொல்லும். லேட் ஆனாலும் நிச்சயம் தண்டனை கொடுக்கும் அத்தை. இல்ல மைனி, ஜெயில போட்டா அவர் அடங்குவாரா? தப்பிச்சிட மாட்டாரே. எம்ல அந்த ஆளு ஜெயிலுக்குள்ளேயே இருந்தா அனாத, வெளியில வந்தான் போனந்த நிச்சயம் அவன் என் கையால தான் சாவன். டேய், போலீஸ் ஜெயில் டிபார்ட்மெண்ட்ல சும்மா இல்ல. நீ உடனே கத்தி எடுக்கிறேன் அருவாள் எடுக்கிறேன்ல ஆரம்பிச்சிடாத ப்ளீஸ். கொஞ்சம் சும்மா இரு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஜெயில்னா என்னன்னு தெரியாது. உள்ள இருந்து அனுபவிச்சாதான் அது எம்பிட்டு பெரிய நரகம்னு தெரியும். 20 வருஷம் அம்பிட்டு பாடுபட்டிருக்க. அது அவன் 1 வருஷம் அனுபவிச்சா கூட போதும், எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன 1 வருஷம்னு சொல்லுத? அவர் பண்ணதுக்கு அவர் ஆயுசு பூரா ஜெயில தான் கடக்க போதாரு. அம்மா, அந்த ஆளை புடிச்சு உள்ள போட்டாச்சு, இன்னும் என்னத்துக்குமா நீ அழற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்குதான் நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இப்ப நீயே அழுது ஏன் பிள்ளைகளையும் அழ வச்சுட்டு கிடக்க? கண்ணை தொடத்தா. அதானே, நான் என்னத்துக்கு அழணும்? இனிமே இந்த வீட்டுல அம்பிட்டு பேரு முகத்திலையும் சிரிப்ப மட்டும் தான் நான் பார்க்கணும். வேணாத்தா, யாரும் கண்ணு கலங்காதீங்க. அத்தை, அது மட்டும் இல்ல, இனிமே அந்த ஆளை பத்தின பேச்சே நம்ம பேசக்கூடாது. ஆமா, அயோக்கியப்ப. ரத்னா கல்யாணம், வீரா படிப்பு, கனியோட கனவுன்னு நாம நிறைவேற்ற நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே நிறைவேற்றுவோம். பரணி, அத்தை, 1000 இருந்தாலும் அந்த ஆளு உன்னைய பெத்தவன் இல்லையா? உனக்கு வருத்தமா இல்லையாத்தா? அத்தை, அது இல்லாம இருக்குமா அத்தை? சரியா நடந்துக்கிட்டாரோ இல்ல தப்பா நடந்துக்கிட்டாரோ